நம்ம இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிற பகுதி என்னென்னா ராமேஸ்வரம் ரயில் நிலையம். சுமார் 90.20 கோடி மதிப்பீட்டில் ராமேஸ்வரம் ரயில் நிலையம் பயங்கரமாக புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அதன் ஒரு பகுதியாக மேம்படுத்தப்பட்ட ஒரு புதிய உணவகம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயில் பெட்டி உணவகம். அந்த ரயில் பெட்டி உணவகம் எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பார்த்தாலே தெரியும், அந்த போர்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ரயில் பெட்டி உணவகம்னு இருக்குது. இந்த உணவகம் நேற்று தான் முதல் முறையாக துவங்கப்பட்டிருக்கு. மதுரை மண்டல மேலாளர் இதை துவக்கி வச்சுருக்காங்க. இந்த ரயில் பெட்டி உணவகத்தில் புதுமை என்னென்னா, ஒரு புதிய ரயில் பெட்டியை அப்படியே தத்ரூபமாக எடுத்துகிட்டு இங்கே நிப்பாட்டி தண்டவாளத்தில் நிப்பாட்டியிருக்காங்க. அதாவது ஒரு ரயில் பெட்டினா ஒரு கோச்சை அப்படியே எடுத்துகிட்டு இங்கே ரயில் பெட்டியில் நிப்பாட்டியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே புதுமையாக கொண்டு வந்திருக்காங்க. மதுரை மண்டலத்தில் முதல் முறையாக இந்த உணவகத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை உள்ளே போய் நம்ம போய் பார்க்கலாம். இதான் அந்த ரயில் பெட்டி உணவகம். கிட்டத்தட்ட ஒரு வெளியில் ஒரு 30 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும், அதே போல் உள்ளே ஒரு 30 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் இந்த உணவகம் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த உணவகத்தை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஒரு முழு பெட்டியை அப்படியே நிப்பாட்டியிருக்காங்க. 2 பக்கத்தில் பாதைகள் அமைச்சிருக்காங்க. ஒன்று உள்ளே போவதற்கும் வெளியே வருவதற்குமாக பாதை அமைச்சிருக்காங்க. இந்த ரயில் பெட்டியை பார்க்கும்போது அனைவரும் ஒரு வியப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பகுதிகளில் முதல் முறையாக இந்த ரயில் பெட்டி உணவகம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பெட்டி உணவகத்தில் மிக சிறப்பு என்னன்னா, உள்ள அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மகாராஜாங்கிற ஒரு ட்ரெயினில் விஐபி மட்டும் போகக்கூடிய ட்ரெயினில் அந்த உணவகம் அந்த டைனிங் ஹால் பயங்கரமாக இருக்கும். அதே செட்டப்பில் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ இந்த ரயில் பெட்டியை ஸ்க்ரப்புக்கு தான் உடச்சி எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் முதல் முறையாக இந்த ரயில் பெட்டியை இங்கே நிப்பாட்டி உள்ள சேர்ஸை ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த ஷிஃபா கேட்ரிங் சர்வீஸ் புதுமையாக இந்த ரயில் பெட்டியை உருவாக்கியிருக்காங்க. எப்படின்னா, உள்ள இன்டீரியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மகாராஜா ட்ரெயினில் எப்படி விஐபி கோச் எப்படி டைனிங் ஹால் இருக்குமோ, அதே போல் இந்த டைனிங் ஹாலை உருவாக்கியிருக்காங்க. ஃபுல்லி ஏசி. ஒரு 30 பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு ரிச்சு பீப்புள்ஸ் உட்காந்து ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபுட் ஹைனீஜிக்காக இங்கே செட்டப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ராமேஸ்வரம் பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கிய புனித ஸ்தலங்களில் இங்கே ஃபோட்டோவை காட்சிப்படுத்தியிருக்காங்க. அப்படி காட்சிப்படுத்தும் போது மற்ற வெளி மாநிலங்களிலிருந்து இங்கே வரக்கூடிய மக்கள் இங்கே உட்காந்து சாப்பிடும் பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய என்னென்ன அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இங்கே நம்ம போகாமல் இருந்தோமா இங்கே போகலான்னு சொல்லிட்டு கூட செல்றதுக்கு ஒரு புதுமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய உணவுகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நார்த் இண்டியன், சவுத் இண்டியன், சைனீஸ் ஃபுட்டு என ஃபுல்லாகவே வெஜ் ஐட்டம் மட்டும்தான் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே பார்க்கும்போது நார்த் இண்டியன் பீப்புள்ஸ் வரும்போது அவங்களுக்கு தேவையான அனைத்து வகையான உணவுகளுமே இங்கே கிடைக்குது. வெளியில் போய் நீங்கள் சாப்பிட போனீங்கன்னா, ஒரு 3 ஸ்டாரில் கூட சாப்பிட போனீங்கன்னா, ஹைஃபையான ஒரு ஹோட்டலுக்கு போனாலுமே ரேட்டு அதிகமாக இருக்கும். இங்கே ரேட்டு ரொம்ப மியூச்சுவலாக ஒரு நல்ல ஒரு குறைந்த விலையில் தரமான உணவு இங்கே வழங்கிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் செட்டப்பை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப அருமையாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த பகுதி மக்கள் இந்த புதுமையாக கொண்டு வரப்பட்ட இந்த ரயில் பெட்டி உணவகத்தை ஆர்வமுடன் பார்த்துட்டு போகிறாங்க. மீனவ மக்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு புதுமையான ஒரு ரயில் பெட்டி உணவகத்தை பார்க்கும்போது அவங்களும் ஆர்வமுடன் இங்கே பார்த்துட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் வெளியில் ஹைஜீனாக ஃபுட்டு சாப்பிட முடியாத சூழ்நிலை இங்கே நல்ல உணவுகளை சாப்பிட்றதுக்கான சூழலும் உருவாகிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ரயில் நிலையம் முழுமையாக பூர்த்தி அடைவதற்கு இந்த ஆகஸ்ட் மாத இறுதிக்குள்ளே இந்த ரயில் நிலையம் முழுமையாக பணி நிறைவடைந்து ரயில் நிலையம் திறக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க மதுரை மண்டல மேலாளர். அதனால் இந்த ரயில் பெட்டி உணவகம் மேலும் விரிவடைவதற்கு இந்த பகுதி மக்களும் ஆர்வமுடன் இருக்காங்க. மொத்த மக்களுமே இந்த ரயில் பெட்டி உணவகத்தை ஆர்வமாக பார்த்துட்டு போகிறாங்க. வந்திருந்த வெளி மாநிலத்தவர்களும் நம்ம தமிழக மக்களும் ஆர்வமுடன் பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுமே இந்த ரயில் பெட்டி உணவகத்தை ரொம்ப தூய்மையாகவும் சுத்தமாகவும் உடனுக்குடன் சுத்தம் செஞ்சு உடனுக்குடன் எல்லாமே தயார் பண்ணி எல்லாமே கொடுக்குறாங்க. இதனால் மக்கள் ஆர்வமுடன் செல்கிறாங்க. இந்த பகுதி மக்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து ராமநாதபுரம் செய்தியாளர் வீரகுமரன்.